நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. துதியின் மத்தியில வாசம் செய்யற தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளை இந்த கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. இப்போது கூட நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைக்காய் இந்த கருத்துல வருகிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பிரயோஜனமானவற்றை நீர் போதிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிகன மகிமை யாவுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நம் தியானத்திற்காய் நாம் செல்வதற்கு முன்பாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நாம் தேவன் கொடுத்த வார்த்தை திறப்பிலே நின்றவர்கள் என்ற தலைப்பிலே இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை ஏன் தேவன் அந்த நாள்ல எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசிக்கு சொல்லியிருக்கிறான்னா, அந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுக்கு விரோதமாய் அநேக பாவங்களை அந்த நாள்ல செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவங்க செய்த பாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா விக்கிரத்தை வணங்கினது. யாத்ராகமும் நீங்க பாத்தீங்கன்னா 20:3 நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய குமாரனை குமாரத்திகளை வேறு தேவனை அறியாத புற மதத்தினர் புற ஜாதியாருக்கு திருமணம் செய்து வைத்தது. மூன்றாவது காரியம் தேவனுக்கு பிடிக்காத அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டினது. தங்கள் நான்காவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா தங்கள் பிள்ளைகளை தீ மிதிக்க பண்ணினது, அவர்களை அந்நிய தெய்வங்களுக்கு பலி கொடுத்தது. இது யாவும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம், கர்த்தர் அருவருக்கிற காரியம். முதலாவது அவருக்கு பிடிக்காத காரியம் பாத்தீங்கன்னா விக்கிரங்களை வணங்குவதுதான் அவருக்கு பிடிக்காத காரியம். நீங்க பாத்தீங்கன்னா இதே அதிகாரம் எசேக்கியேல் 22, 25, 26, 27, 28, 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தினாலதான் தேவன் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்கள் மீது கடும் கோபத்துல இருந்தாங்க. இவர்களுக்காய் பரிந்து பேசுறவர் யார்? நீங்க இந்த முதலாவது அந்த வசனத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசிகளும் சரி ஆசாரிகளும் சரி யாருமே ஜனங்களுக்காய் திறப்பில நிற்கக்கூடியவர்களாய் ஒருவரும் அந்த இடத்துல இல்லாது இருக்கிறாங்க. எல்லாருமே பாவமான காரியங்களை செய்து ஜனங்களை ஒடுக்கிறவர்களாய் ஜனங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களாய் அந்த இடத்துல மாறி போறாங்க. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு விரோதமான காரியங்களாய் அந்த இடத்துல மாறி விடுவதை நம்ம அறிகிறோம். அப்போது நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களை தேவன் என்ன பண்றாருன்னா அந்நியர் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார், சொல்லி சொல்லி பார்க்கிறார், பல வேளைகளை எச்சரிக்கிறார், நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், அவர்களுக்காய் திறப்பில நிற்க வைக்கிறார். எல்லாரும் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா எதுக்கும் அவங்க செவி சாய்க்கவில்லை, எல்லாவற்றையும் அவங்க தூக்கி போடுறாங்க. கடைசியில தேவன் என்ன பண்றாரு, ஒருவரும் அவளுக்காய் பரிந்து பேசலன்னு தெரிஞ்ச பிறகு அவளை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறார், மற்ற ராஜாக்களுக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜ்யமே இல்லாமல் போகும்படியா இந்த ராஜாக்கள் அவளை ஆளுவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ கூட நம்ம நாட்டுல இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இப்ப அப்படிதான் நடக்குது. திறப்பில் இருக்கக்கூடியவங்க அதிக பேர் இல்ல. நம்ம நாட்டுல இப்ப நடக்கிற அநியாயங்கள் பார்க்கும்போது, அக்கிரமங்களை பார்க்கும்போது, அரசியல் ஆகட்டும் இல்ல ஊழியர் எல்லாருமே நல்ல அக்கிரமம் தான். யாருக்கும் தேவனை பற்றிய ஒரு பயப்படுற பயம் யாருக்கிட்டையுமே இல்ல. ஊழியர்களை அடிக்கிற ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கு அடிப்பது, ஊழியர்களை சிறைசாலையில் போடுவது, ஊழியர்களுக்கு விரும்பாத காரியங்களை செய்வது, அது மாத்திரம் இல்ல மக்களையும் அவங்க என்ன பண்றாங்க, கடுமையா நடத்துறாங்க. அரசியல்வாதிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஜனங்கள் ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, தன் சுய லாபத்திற்காய் ஜனங்கள்ல காணிக்கை கேட்கிறது, அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றது, இப்படிப்பட்ட நிலைமையை இந்த நாள்ல நம்ம அதிகமா பார்க்கிறோம். தேவன் அது வரைக்கும் நம்ம கிட்ட பொறுமையா இருப்பாரா? இருக்க மாட்டார். திறப்பில் நிற்கிறவர்களை அவர் இந்த நாளும் தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் சந்ததிக்கு வருகிற எல்லாருமே என்ன பண்ணணுமா, பரிசுத்தமா இருக்கணும். அவர் தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனா இருக்கிறார். நம்ம தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல அருவருப்புகள், விக்கிர ஆராதனை அதிகமா ஆயிடுச்சு முன்போடு.
அது மாத்திரம் இல்ல, ஆண் பெண்களும் திரும்ப ஒரே வீட்டுல வசிக்கலாம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத காரியம், அருவருப்பான காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை நம் தேசத்துல இந்த நாள்ல செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்துல அழிக்காதபடி தேவன் இருப்பதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, ஊழியக்காரர்கள் சில பேர் தேசத்துல திறப்பில நின்று கொண்டு இன்னும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பல ஊழியக்காரர்கள் இருப்பதனால்தான் நம்ம தேசம் என்ன பண்றது, அழிக்காதபடி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தேச தேவன் வெள்ளத்தினாலும் மழையினாலும் நீங்க பாத்தீங்கன்னா அழித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். வயநாடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியலன்னு. இன்று நம்ம உயிரோடு இருப்பதற்கு காரணம் நம் தேசத்தை அழிக்காதபடி, நம் தமிழ்நாட்டை அழிக்காதபடி திறப்பில நிற்கக்கூடிய பல ஊழியக்காரர்கள் தான் இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமும் தொடங்கி மல்கியா வரைக்கும் தான் நம்ம பைபிள்ல இருக்குது. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துடுறாரு. இந்த நடுப்பட்ட காலத்துல என்ன நடந்தது இஸ்ரவேல் தேசம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் தேவன் என்ன பண்ணாரு, ஜனங்களுக்காய் பரிந்துத்து கொண்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசியும் அபிஷேகித்து அமுத்து கொண்டே இருந்தார். ஏன்னா தன் பிள்ளைகளுக்காய் திறப்பில நிற்கட்டும், எனக்கு கோபம் மாறட்டும், எனக்கு கோபத்தில் விட்டும் நான் பண்ணக்கூடாது, என் பிள்ளைகளை அழிக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி கோபம் வந்து எல்லா ஜனங்களையும் தேவன் அழித்ததை நம்ம பார்க்கிறோம். எப்போ நீங்க பாத்தீங்கன்னா நோவா காலத்துல ஜனங்கள் பண்ணது எல்லாமே கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்தது. அதனால என்ன சொன்னா, நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன், இந்த ஜனங்களை நான் படைத்ததற்காக என்ன பண்றேன், व्यसனப்படுறேன்னாரு. व्यसனமே பண்ணிட்டாரு. படைத்ததற்காக சந்தோஷப்பட்ட தேவன் ஆதியாகமத்துல இந்த நோவா காலத்துல பாத்தீங்கன்னா ஜனங்கள் பண்ற தீங்கான காரியங்கள், கொடுமையான காரியங்களை பற்றி இல்ல யார் நான் படைத்தேன் என்று சொல்ற அளவுக்கு அவர் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் என்ன பண்ண, நீதிமானா இருந்தா நோவாவை அந்த இடத்துல தெரிந்து கொண்டு மற்ற ஜனங்களை எல்லாம் என்ன பண்ணாரு, அழித்து போட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட நம்ம பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா திறப்பில நின்ற பல ஊழியக்காரர்கள் நம்ம இந்த நாள்ல பார்க்கலாம். சங்கீதம் 106:23 நீங்க பாத்தீங்கன்னா திறப்பிலே நின்றது மோசே. பல வேளையில இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியா தேவன் அந்த கானான்குள்ள போறதுக்குள்ள அவங்க பண்ண பல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், விக்கிர ஆராதனைகள், முறுமுறுப்புகள், ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை செய்தோம், அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. அதனால என்ன சொன்னாரு, நீ தள்ளி போப்பா மோசே, நான் இந்த ஜனங்களை என்ன பண்ண அழிக்க போறேன், எனக்கு வேண்டாம், இவங்க நான் எவ்வளவு காரியங்கள் செய்தோம், என்னை குறித்து முறுமுறுத்து கொண்டோ, என்னை குறித்து நம்பாதபடி எனக்கு விரோதமான விக்கிரங்களை அவர்கள் வணங்கி கொண்டு இருப்பதனால என்னுடைய கோபம் அவர்கள் மேல என்ன பண்ணுது, பற்றி எரிதுன்றாரு. ஆனா என்ன பண்ண, மோசே தேவனை நோக்கி கதறுவதை பார்க்கிறோம், திறப்பிலே நிற்பதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, யாத்திராகமோ 32:11-13 நீங்க பாத்தீங்கன்னா கெஞ்சுறாரு, நீங்க தானே அழைச்சுன்னு வந்தீங்க, அவ்வளவு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இந்த மக்களை அந்த பார்வோன்ல அழைத்து வந்தவரே, இவங்களை நீங்க நடுவுலயே கொண்டு போட்டா என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு நடுவுலயே கொண்டு போட்டாரே தேவன் என்று சொல்வார் என்று சொல்லி அவர் எந்த இடத்துல கதறுவதை பார்க்கிறோம். அதனால தேவன் என்ன பண்றாரு, மோசேவின் கதறலை பார்க்கிறார். மோசே தன் ஜனங்களுக்காய் திறப்பிலே நிற்பதை பார்த்து தன் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி அவருக்கு மன்னிப்பு வழங்குவதையும் மனஸ்தாபப்படுவதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் பரிதாபம் கொள்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்தது அந்த பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் சரித்திரம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு எஸ்தர் சரித்திரம் நீங்க பாத்தீங்கன்னா, அவள் ஒரு யூத குல பெண்மணி. அவள் ஆகாச ராஜாவை மணக்கும்படியான ஒரு நேரம் வந்தது. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா துஷ்ட ஆமோன் யூத குலத்தை அழிக்கும்படியாய் அவன் வழிவாசலை திறப்பதை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இதை தெரிந்து கொண்ட எஸ்தர் என்ன பண்ணா, என்னுடைய குலம் அழிந்து போவதை என்னால் எப்படி பார்க்க முடியும், என்னுடைய குலம் அழிந்து போதை நான் எப்படி சகிக்க முடியும்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்றா, நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய குலத்தை காப்பதற்காக, தன்னுடைய யூத ஜன மக்களை காப்பதற்காக அவள் அங்க போய் ராஜாவத்துல பரிந்து பேசுறா. அது மாத்திரம் இல்ல, ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்குது. 3 நாளும் அவ அள்ளும் இரவும் பகலும் குசியாமல் குடியாமல் இருந்து
தேவனை நோக்கி அவள் அங்க ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய குலம் அழியாமல் திறப்பது யாரால் மாத்திரம் முடியும்? என்னுடைய தேவனால் மாத்திரம் முடியும். நாம் திறப்பிலே நின்றால் மாத்திரமே என்னுடைய யூத ஜனங்கள் காக்கப்படுவார்கள் என்ற அந்த நாள்ல அவர் அறிந்து, அந்த நாள்ல எஸ்தர் 4:16 படி நம்ம பார்த்தா எல்லா யூதரும் என்ன பண்ணாங்களா அந்த நாள்ல கூடி வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எல்லாருமே என்ன பண்ணாங்களாம் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணா. யாரும் தண்ணி கூட குடிக்கல. நம்ம சில வேலை என்ன பண்ணுவோம், உபவாசனா சரி தண்ணியாவது குடிச்சுக்கலாம், ஜூஸ் ஆகுது குடிக்கலாம் நம்மள பலப்படுத்துறதுக்காக. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 3 நாள் எதுவுமே இல்லை, கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் நின்னாங்க. ஏன்னா தன்னுடைய குலம் அழியாதபடிக்கு, தன்னுடைய யூத ஜனங்கள் அழிக்கப்பட்டு விடாதபடிக்கு, இந்த சத்ருவின் கையில தேவனங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் என்று சொல்லி ராஜாத்தியாக எஸ்தரும் அந்த யூத ஜனங்களும் நிற்பதை நம்ம பார்க்கிறோம். தேவன் அதை பார்த்து என்ன பண்ணான்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆமானின் யோசனை எஸ்தர் 8:16 ஆமானின் யோசனை என்ன பண்றா, 8:3 ராஜ சமூகத்துல போய் ஆமானின் யோசனை குறித்து இந்த எஸ்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பார்த்துட்டு தன் குலத்துக்காய் என்ன பண்றா, தன்னுடைய மக்களுக்காய் அவரிடத்துல வேண்டா. அதை பார்த்த ராஜா மனம் மாறி எஸ்தர் 8:16 அந்த நாள்ல யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சி உண்டாகும்படி செய்து அந்த சத்ருவாக ஆமான என்ன பண்ணாரு, தூக்குல போட்டார், அழித்து போட்டார். இந்த நாள்ல கூட நமக்கு விரோதமாய் எழும்புகிற தேவன் இப்படிதான் செய்வார். நம்ம திறப்பில நின்று ஜெபிக்கும் போது. அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா யோசேபேத் என்ற ராஜாவை நீங்க பார்க்கலாம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசேபேத் ராஜாவுக்கு யாரெல்லாம் விரோதமாக வந்தார்களோ, மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் எல்லாமே அவங்க விரோதமா வந்தாங்க. இதை பார்த்த யோசேபேத் என்ன பண்ணாரு, நான் என் ஜனங்களுக்காக எங்க நிக்கணும், திறப்பிலே நிற்கணும். என்னுடைய ஜனங்களை காப்பதற்காக நான் எங்க நிக்கணும், தேவ சமூகத்துல நிக்கணும் என்று சொல்லி அவன் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு ஒருமுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, 2 நாளாகமும் 20-23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும் தொடங்கினாங்க. அவங்க துதிக்கிறதுக்கும் ஜெபிக்கவும் தொடர்ந்து என்ன பண்ணாங்க, சத்துருக்கள் தாங்களே வெட்டுண்டு அந்த இடத்துல மடியும்படியாய் தேவன் செய்வதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இந்த நாள்ல தேவன் எதற்காக அழைக்கிறார்னா, திறப்பிலே நிற்கக்கூடியவர்களா அழைக்கிறோம். நம்ம சொல்லலாம், எனக்கு ஜெபிக்க தெரியாது, என்னால யாருக்கும் நிற்க தெரியாது, நான் எப்படி திறப்பில நிற்பேன், நான் மற்றவங்களுக்காக எப்படி என்னால் திறப்பில நிற்க முடியும்? நீங்க மோசே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தேவன் அவரை கூடும்போது என்ன சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் நான் மந்தனா உள்ளவன்பா, நான் திக்குனா வாய் உடையவன்பா, என்னால எப்படிப்பா ஜனங்களை கூட்டி கொண்டு வர முடியும், நான் எப்படி அவங்களுக்காக என்னுடைய சமூகத்துல நிற்க முடியும் சொல்லி ஆண்டவர் அவன் கேட்டான். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் யாரை, மோசேவை, இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடும்படியா. இந்த நாள்ல கூட திறப்பில நிற்கும்படியா, நான் பலவீன, என்னால முடியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் ஒன்றுமற்றவன் சொல்லி நம்ம இந்த நாள்ல நம்ம நினைக்கும் போது தேவன் நம்மள விடமாட்டார். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை உன்னை கொண்டுதான் செய்வார். நீ திறப்பிலே நின்று ஜெபிக்கணும்னா உன்னை திறப்பிலே தேவன் கொண்டு வருவார். நம்மளுடைய வேலை என்னன்னா, திறப்பிலே நின்று மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற வேலைதான் நம்ம இடத்துல தேவன் இந்த நாள்ல கொடுத்திருப்பதை அறிகிறோம். அது மாத்திரம் இல்ல, யோனாவை நீங்க பாத்தீங்கன்னா நினைவே பட்டணத்துக்கு போக சொல்றாரு, ஜனங்களுக்காய் அவர் திறப்பில நிற்க சொல்றாரு. அவனை போய் அருவி ஜனங்களுக்கு அவங்க பண்ண தப்ப உணர்த்து அவங்க மனம் திரும்புவாங்கன்னு தேவனுக்கு தெரியும். நம்ம திறப்பில என்னதான் தேவனால மனம் மாற முடியும். நம்ம ஒண்ணுமே பண்ணாம எதுவுமே செய்யாம இருந்தா தேவனுடைய கோபம் என்னது, பச்சை எறிகிற கோபமாய் மாறிவிடும். அந்த இடத்துல தேவன் அழிக்காதபடி நம்மளை நிற்கும்படியாய் தேவன் அதிகமாய் எதிர்பார்க்கிறான். அப்படிதான் யோனாவையும் நீ போய் நினைவே ஜனங்களுக்காக என்ன பண்ண, அவள் பண்ண பாவங்களை குறித்து அவளுக்கு எடுத்து சொல்லு, அவளுக்கு விளக்கு, அவளுக்கு புரியல, எனக்கு விரோதமா அவள் பல பாவங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொன்னா இவர் என்ன பண்ணாரு, அந்த ஜனங்களுக்கு பயந்து நினைவுக்கு போகும்படியாய் சொன்ன காரியத்தை விட்டு வேற வழியாய் இவர் போறார். அந்த இடத்துல இவரை தேவன் விடவில்லை. நீ என்னுடைய ஜனங்களுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், என்னுடைய நினைவே பட்டணத்துக்காய் திறப்பிலே நிற்கக்கூடிய மகனாய் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொண்டு வராரு. இவர் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய
பாவத்தை உணர்ந்து நினைவே மக்களுக்காய் அந்த இடத்துல போய் திறப்பில நிற்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவளுக்கு தேவன் செய்கிற காரியத்தை குறித்து அவளுக்கு எடுத்து சொல்றார். சொல்லி அவர்களை என்ன பண்ண மனம் திரும்ப வைப்பதை நான் பார்க்கிறோம். இதன் நிமித்தம் அந்த ராஜா முதற்கொண்டு அங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாமே என்ன பண்ணுதான், ஃபாஸ்டிங் இருக்குதான். எதுவுமே என்ன பண்ண ராஜா, பெரிய ராஜா, அவர் என்ன பண்ண ரட்டு உடுத்தி அமைதியா சாம்பல்ல நீங்க பாத்தீங்கன்னா மிக தாழ்மையை குறிப்பது தான் சாம்பல்ல அமர்வது என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய நாட்டு மக்களையும் சரி ஆடு மாடு எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, அவரு உபவாசம் பண்ணி கத்தரை அங்க தேடுவதை நம்ம பார்க்கிறோம். கத்தருக்குள்ள பயத்தை அந்த இடத்துல அவருக்குள்ள தேவன் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இதன் நிமித்தம் கத்தர் அந்த தேசத்துக்கு செய்ய நினைத்த தீங்கை மாற பண்ணினார். அந்த தேசத்தை என்ன அழிக்காதபடி தேவன் காத்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த நாள்ல கூட நம்முடைய தேசம் அழிக்காதபடி நம்ம இந்த நாள்ல திறப்பிலே நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஜெபிக்கணும், அதிகமா உபவாசிக்கணும். நீ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் தேவன் தப்பு பண்ணும் போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவளுக்காய் திறப்பில நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களை தீர்க்க தரிசிகளை அபிஷேகித்து அனுப்பி கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது தேவனுக்கும் நமக்கும் ஆதாம் ஏவாள் நிமித்தமாய் நடுவுல இந்த என்னது ஒரு சுவர் எழும்பிச்சு. அந்த சுவரை அடைக்கத்தக்கதாக தான் ஆட்களை தேர்றாரு. அந்த சுவரை அடைக்க யாருமே ஆட்கள் அந்த இடத்துல இல்லாதபடினால தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துல அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார், நம்மோட இந்த நாள்ல ஜனங்களுடைய பாவங்களை தீர்க்கவும் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் எந்த பாவமும் செய்யல. நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது அவர் செய்தார் அந்த உலகத்துல, அவர் பரிசுத்தமுள்ளவராக வாழ்ந்தார். பரிசுத்தமுள்ளவராகவே இந்த உலகத்துல அவர் வந்தார். ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்காய் நம்முடைய மீறுதலுக்காய் என்ன பண்ணார், பிதா அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமக்காய் அவரை ரத்தம் சிந்த வைத்து நம்மையும் பிதாவை என்ன பண்ணாரு, எழுப்பி இந்த சுவரை அடைத்து போட்டார். இந்த ஓட்டை அவர் ஃபுல்லாவே எடுத்து போட்டார். நமக்கும் பிதாவுக்கு இந்த தகர்க்கப்பட்ட உறவை அவர் என்ன பண்ணாரு, இணைத்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல, நமக்கு இது வரைக்கும் என்ன இல்ல, மீட்பு இல்லாமையே இருந்தது. அவர் நமக்காய் திறப்பில நின்றார். பிதாவுக்கும் நமக்கும் ஒப்புரவாக்கினார். நாம் பிதாவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ரத்தத்தையே அவர் கொடுத்தார். அவர் எதுவுமே அவரு பாவமே செய்யல. ஆனா செய்ததெல்லாம் யாரு, நம்ம மக்களாகிய நாம் பாவம் செய்தோம். நம்ம ஒரு நாளும் கெட்டு போய்விடக்கூடாது, என்னுடைய ஜனங்களை நான் அழிக்க கூடாது. அழிக்காதபடி என்ன பண்ற, என்னுடைய சொந்த மகனையே நானு இந்த உலகத்திற்கு அனுப்புறேன். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுக்கும் போது அந்த மக்களுடைய பாவங்கள் எல்லாம் என்னவும் கழுவப்படும். இதன் மூலம் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஜனத்தோடு இணைவேன். எனக்கும் என்னுடைய ஜனங்களுக்கு இருந்த அந்த பாவமான காரியத்தின் நிமித்தம் உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த துண்டிப்பு இனி என்னுடைய மகன் மூலமாய், சொந்த குமாரன் மூலமா நீக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த நாள நம்ம பார்க்கிறோம். அவர் வரலன்னா நம்மளுடைய திறப்பில யாரும் நமக்காய் நின்று இருக்க முடியாது. ஏன்னா நமக்காய் முன்னாடி தீர்க்கதரிசிகள் வந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. நடுவுல ஆண்டவர் வெறுத்து போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, நீங்க யார்கிட்டயாவது இருங்க, உங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் யாருமே இல்லைன்னு சொல்லி எல்லா ராஜா கிட்டையும் அவங்களை விற்று போட்டார் நடுவுல. அதனால்தான் இஸ்ரவேல் சரித்திரமே நமக்கிட்ட இல்லாமையே இருக்குது நம்ம பைபிள்ல. நீங்க மல்கியாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இருண்ட காலம் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் எவ்வளவு நாள், ஏன்னா அவர் தெரிந்து கொண்ட ஜனம், அவர் நேசித்த ஜனம், அவரை துதித்து பாடக்கூடிய ஜனமாய் தெரிந்து கொண்ட ஜனத்தை அவர் என்ன சொன்னார், என்றைக்கும் தாவின் வம்சத்துல ஒரு கொம்பை உயர்த்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்துவத்தை அவர் என்ன பண்ணல, மறுக்கல. அதனால்தான் அவர் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவை தாவீதின் வம்சத்திலே அனுப்பி வைத்தார். நமக்காய் அவரை திறப்பிலே நிற்க வைத்து, பாவங்களுக்காய் அவரை மறிக்க வைத்து நம்மை அவரோடு இணைக்க வைத்தார். இந்த நாள்ல நாம் தேசத்தை அழிக்காதபடி தேவன் ஏன் தேர்றாரு, ஒவ்வொரு மனுஷனையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாவத்திலிருந்து நம் மனுக்குலத்தை மீட்கணுமா. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணோம், நம் நிற்பதின் மூலமாய் அவளுக்குள்ளே ஒரு மன மாற்றத்தை தேவன் கொண்டு வருவாராம். அதுக்கப்புறம் நம்மளை போல ஜெபிப்போர் அநேகர் இருப்பதன் மூலமா நம்ம கூட அவளுக்காக என்ன பண்ணோமா, பிரேயர்
பண்ணணும், அவளுக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டும், வாரம் எடுத்து அவளுக்காய் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இந்த நாள்ல அந்த நாள்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் சில ஊழியக்காரர் மூலமாய் தீர்க்கதரிசிகளுக்கு தான் அந்த நாள்ல கிடைத்தது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நம்ம இருக்கிறோம். சோ நம்முடைய கரத்தில தேவன் வல்லமையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் மற்றவர்களுக்காய் திறப்பிலே நிற்க சொல்லி நம்மள தேவன் அதிகமாய் கேட்கிறார். இந்த கொரோனா காலத்துல கூட நிறைய பேர் இறந்து போனாங்க, நாம் மட்டும் மீட்கப்பட்டோம், நாம் மட்டும் நின்றோம். எதனால? அழிக்காதபடி நின்றோம். இதற்கு காரணம் திறப்பிலே நின்ற பல ஊழியக்காரர்கள். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வீடு வீடுக்கு அப்போ என்னது பிரேயர் நடந்தது. வீடுக்கு வீடுக்கு தேவனை எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க. எப்ப நம்ம அதிகமா தேடாம இருந்தோமோ அந்த காலத்துல நம்ம அதிகமாய் தேடினபடியால் தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். நம்மளை அழிக்காதபடி தேவன் என்ன பண்ணாரு, நம்மளை அந்த நாள்ல அந்த ஜபத்தின் மூலமாய் நம்ம காத்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல வீட்டுல நிறைய சபைகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த நாள்ல உங்களை ஏன் தேவன் இந்த நாள்ல கேட்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நாள்ல அவருடைய வார்த்தையின் மூலமா நிறைஞ்சு இருக்க வேண்டும். எப்போதும் அவருடைய வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளாய் எப்போதுமே நிரம்பி இருக்க வேண்டும். அவரை பற்ற அறிவினால நம்மளுடைய இருதயம் நிறைந்து இருக்கும் போதுதான் நம்ம கடவுளுக்காய் எங்க நிற்க முடியுமா? திறப்பிலே நிற்க முடியும். திறப்பிலே நின்று நம்ம என்ன செய்ய போறோம்? திறப்பிலே நின்று மற்றவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். மற்றவர்கள்லாம் நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? நம் குடும்பத்திற்காய் நமக்காய் மாத்திரம் தான் ஜெபிச்ச. ஆண்டவர் அதை விரும்பல. ஏன்பா எப்பவுமே உன் குடும்பத்துக்காய் நீ ஜெபிக்கிற, உனக்காய் நீ ஜெபிக்கிற, மற்றவர்களுக்காய் நீ எப்ப ஜெபிப்ப? நான் அதுக்கு தான் உனக்கு என்ன கொடுத்தேன்? என்னுடைய அபிஷேகத்தை கொடுத்தேன், என் ஜெப ஆவி அதிகமாய் நான் உனக்கு கொடுத்தேன். நீ மற்றவர்களுக்காய் என்ன பண்ணும்? திறப்பிலே நிற்கணும். இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரு, அந்த ஊழியக்காரர் இருக்கிறார், அவர் ஜெபம் பண்ணுவார்ல. நீ என்ன பண்ற? நீ வாசல திறப்பிலே நிற்காதபடி நீ இவ்வளவு நாள் என்ன செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தேடுறாரு இந்த நாள்ல. அதனால்தான் என்ன சொல்றாரு, தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்லி அந்த நாள்ல அவர் கதறுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாள் அதனால்தான் என்ன பண்ணார்? தன்னுடைய மகனை அனுப்பி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்து, ஒரு ரட்சிப்பை அளவில்லாமல் கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எதற்கான? இந்த நாள்ல நீ திறப்பிலே நிற்கணும். ஏன்னா நம்முடைய தேசம் எப்படி இருக்குது? இந்த நாள்ல சீர்கெட்டதா இருந்தது. நோவா காலத்து நடந்துதான் இந்த கடைசி காலத்துல இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பாலியல் கொடூரங்கள், பாலியல் இச்சைகள், திருமணம் ஆகாமலே ஒரே வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்றாங்க. இது கடவுள் அருவருக்கிற காரியம். இந்த நாள்ல விக்கிர ஆராதனைகள் என்ன பண்றாங்க? நிறைய நடக்குது. எங்க பார்த்தாலும் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு குடும்பம் எழுப்புறாங்க, விண்ணி சூனியங்கள் வைக்கிறாங்க. ஒருத்தர் முன்னேற கூடாதுன்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் சொந்த ஜனத்தாரே இந்த நாள்ல பல காரியங்களை செய்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் தடுக்க வேணும்னா நம்ம தேசம் அழிக்காதபடி திறப்பில நிற்க நம்மளை தேவன் இந்த நாள்ல தெரிந்து கொண்டிருக்கா. ஒருவேளை உங்க குடும்பம் சாபக்கட்டால நிறைஞ்சிருக்குன்னா ஊழியர்களை தேடி போவாத, நீ ஜெபம் பண்ணு. உன் கையில அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், உன் கையில வரங்களை கொடுத்திருக்கிறார், உன் கையில ஜெப ஆவியை கொடுத்து நீ ஏன் தேடி போற? முட்டி போடு. உன் குடும்பத்துக்காய் ஜெபி, உன் பிள்ளைகளுக்காய் ஜெபி, உன்னுடைய வீட்டாருக்காய் ஜெபி. நீ திறப்புல நில்லு. நீ நிற்பதை பார்த்துதான் தேவன் உன் குடும்பத்தை விடுவிக்க முடியும். ஏன்னா நம்ம அதை சொல்லாதபடி எப்ப பாரு எனக்கு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த சூனியம் வச்சுட்டாங்க, இப்படி சொல்லி நம்ம ஓடிக்கொண்டு தேடிக்கொண்டே இருந்தால் எப்போது நம்ம குடும்பத்துக்காய் நம்மளால திறப்பிலே நிற்க முடியும்? நம்மள தேவன் ஒவ்வொரு தனித்த விதமாய் அழைக்கிறார். சுவர்களை அடக்கக்கூடியவர்களாய் தேவனோடு சேர்க்கிறார், நம்ம தேடிக்கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவுக்குள்ள இருந்த சுவரை என்ன பண்ணிட்டார்? தகர்த்தெறிஞ்சிட்டாரு, அடைச்சிட்டாரு, அதை அடைத்து போட்டு விட்டார். இந்த நாள்ல மற்றவர்களுக்காய் நீ என்ன பண்ண போற? ஏன்னா உன்னை தேவன் முன் குறித்தது எதற்காய்னா இந்த மாதிரி திறப்பிலே நிற்கதான் நம்மளை முன்குறித்தார். ஊழியக்காரர்ல மாத்திரம் அவர் குறிக்கல, ஒவ்வொரு ரட்சித்தது எதற்காய், ஒவ்வொரு தேவன் அழைத்ததற்கு எதற்காய்? அவரை தெரிந்து கொள்ள சொல்லாத மக்களுக்காய், அதை அறியாமல் இன்னமும் விக்கிரத்தை வணங்கி
பாவத்துக்குள்ளாய் போய் சாபத்தை தங்களுடைய குடும்பத்திலே வரவைத்துக் கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காய் நீ திறப்பிலே நிற்கும் போது உன்னுடைய ஜபத்தை கேட்டு உன்னுடைய கதறலை கேட்டு அந்த குடும்பத்தை என்ன பண்ணுவாராம் விடுவிப்பார். உனக்காய் மற்றவர்கள் இந்த நாள்ல ஜெபித்ததினால்தான் நீ என்ன பண்ணிருக்க இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம். அவர்கள் திறப்பில நின்று நமக்காய் அவர்கள் கண்ணீர் வடிக்கலனா நீங்க இந்த இடத்தை தேடி வரப்போறதில்லை, அவரை நம்ம தெரிந்து கொள்ள போவதில்லை. அதே போலதான் தேவன் எப்படி அவளுக்கு அந்த தாகத்தை கொடுத்தாரோ, மற்ற குறித்த கரிசனத்தை கொடுத்தாரோ, இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருக்காய் உங்களுக்கு மாத்திரம் இல்ல, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் சரி, இதை சொல்கிற என்ன நானும் சரி, மற்றவர்களுக்காய் நம்ம திறப்பிலே நிற்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அதற்குரிய தகுதி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார், முன்னாடியே நமக்கு கொடுத்து விட்டார். இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 7:14 நம்ம வாசிப்போம். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். நம் தேசத்துக்கு செழிப்பு வேணும், நம்ம தேசத்துக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும்னா இதெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம மக்களுக்காய் தேசத்துக்காய் நமக்காய் தேசம்னா மக்கள் அழிக்காதபடி தேவன் ஏன் இன்னும் அழிக்காம இருக்கிறார்னா நம்மளை போல சில பேர் ஜெபிப்பதன் மூலமாய், சில ஊழியக்காரர்கள் திறப்பில நிற்பதன் மூலமாய் தான் இது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, நம்ம தமிழ்நாட்டை அவர் காத்துட்டே வர்றாரு. நிறைய நமக்கு அழிவு வந்திருக்குது, ஆனா எல்லா அழிவுல இருந்து நம்மளை இந்நாள் வரைக்கும் அவர் மீட்டெடுத்து வந்திருக்கிற காரணமே நம்முடைய ஜபங்கள், அடுத்துல நம்ம ஏறெடுக்கிற துதிகள். அதனாலதான் நம்மள கொரோனா காலத்துல கூட பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் மரித்து போனாங்க. ஆனா நம்மளுக்கு அவரு கொடுத்த கிருபை, ஏன்னா நாம் அந்த இடத்துல நமக்காய் திறப்பில நின்ற பல ஊழியக்காரர்கள், பல ஜபங்கள் நமக்காய் ஏறெடுக்கப்பட்டது அந்த நாள்ல. அதே போல இந்த நாள்ல மற்றவர்கள் நமக்காய் ஏறெடுத்த பிரகாரம் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம தேசம் இனிமேல் அழியாதபடி நம்ம என்ன செய்யணும். உங்களுக்கே தெரியும், நம்ம தேசத்தை அழிக்கணும்னா தேவன் உடனே அழிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நாள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம பேப்பரை பார்க்கும்போது கொள்ளைகள், சிறு பிள்ளைகள் பண்ணுகிற காரியங்கள் வந்து பெற்றோராலேயே ஜீர்ணிக்க கூடியாதவைகள், பாலியல் குற்றங்கள், வன்முறைகள், தேசம் அநேக தீமையான காரியங்கள் இந்த நாள்ல சீர்கெட்டு போயிருக்கிறது. ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, இந்த திறப்பில நிற்கிறவர்களை பார்த்து 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 அவருடைய வருகையை என்ன பண்ணிருக்காரு, அவரு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. இதெல்லாம் வந்துருவாரு. வந்தா என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தவான்கள்லாம் மேல போயிடுவாங்க, அவருக்கு விரோதமா பாவம் பண்ணினவங்க இங்கேயே தான் பண்ணோம். அந்த உபத்திரவ காலத்துல அவங்களுக்கு உபத்திரவமான காலமாய் மாறிவிடும். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, பொறுமையா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். சரி, என் பிள்ளைகள் திறப்பிலே நிற்கிறாங்க, என் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. அதனாலதான் எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல வீட்டு கூட்டங்கள் நடக்குது, அடிக்கடி பிரேயர் மீட்டிங் வைக்கிறோம். நம்ம ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சாட்டர்டேயும் பாத்தீங்கன்னா பாஸ்டிங் பிரேயர் வைக்கிறாங்க, ஆன்லைன்ல மீட்டிங் வைக்கிறாங்க. ஏன்னா ஜனங்கள் கெட்டு போக கூடாது, நம்ம தேசம் அழிக்கப்பட்டு போக கூடாது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், திறப்பிலே நிற்கணும். இந்த நாள்ல நம்ம திறப்பிலே நிற்கும் போது கூட ஏன் நம்ம தேசத்துக்காய் நம்ம ஜெபிக்கலா மாறணும். ஜெபிப்பது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஆளுநர்களுக்காய் முதலாவது ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம சுகமா வாழணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம தேசம் வந்து சீர்கெட்ட போய் விடாதபடி நம்ம தேச தழுவுக்காய் முதல்ல ஜெபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன பண்ணணுமோ அவருடைய சமூகத்தை நம்மள தாழ்த்தணுமா, தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது முதலாவது நம்மளை பொல்லாத வழிகளை என்ன பண்ணணுமா, திருப்பணுமா. அதற்கு யாருன்னா நம்ம தான் அதற்காய் திறப்பிலே நிற்கணும். ஜனங்களுக்கு எது பொல்லாத வழிகள் என்று நம்ம எடுத்து சொல்லணும். எப்படி நினைவேக்கு போய் அந்த யோனா சொன்னாரோ அதே நாள்ல அவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அவங்க செய்து பாவமான காரியம் நம்மளுக்கு சொல்லணும். தெரிஞ்சுக்கிட்டே நம்மளும் அவங்களோட கூட செய்யும் போது நம்ம அதை சொல்லாம விட்டா நாளைக்கு அதுதான் நமக்கு பாவமா மாறிவிடும். தேவன் நம்ம பரலோகத்துல போகும்போது அந்த காரியத்தை குறித்து கேட்பார், நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். நீமா அந்த பண்ணும்போது நீ பாத்தியே, அது தவறு என்று ஏன் சொல்ல, நீ அவனை பார்த்து விட்டு விட்டியே, இந்த நாள்ல அவனுடைய ஜீவன் எங்க போகுது, பாதாளத்துக்கு போதே, அதுக்கு நீயும் ஒரு காரணமாய் மாறிவிட்டாயே என்று தேவன் அந்த நாள்ல நம்மளை கேட்க கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், அவளை பொல்லாத வழிகளை விட்டு அவளை திருப்ப வேண்டியது நம்மள கடமை. அப்போது என்ன பண்ணுவாராம், தேவன் பரலோகத்துல இருந்து கேட்டு நம்முடைய தேசத்துக்கு என்ன பண்ணுவாராம்,
சேமம் செழிப்பை கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவார். இந்த நாள்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வீட்டுல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்கிற கட்டுகள், நம்ம வீட்டுல இருக்கிற விட முடியாத சாபங்கள் பாவங்கள் எப்படி அதை நீக்கலாம், நம்ம எப்படி திறப்பில நின்று ஜெபிக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், நம்ம திறப்பில நிற்கணும். பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாவற்றிலும் நம்ம திறப்பில நிற்கும் போது தான் தேவன் என்ன பண்ணுவாரு, நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இல்ல நான் மட்டும் நின்னா போதும் இல்ல, குடும்பமே நிக்கணும். நம்ம திறப்பில நிற்கிறவளாய் மாறணும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், குடும்ப ஜெபம் செய்வது அவசியம். நம்ம பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாள் ஜெபிக்க வைக்கணும். நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எங்க வீட்டுல குடும்ப ஜெபம் நடத்தாத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்க குடும்ப ஜெபம் செய்த பிறகுதான் சாப்பாடு. எங்க பெரியம்மா வீட்லயும் அப்படிதான், எல்லார் வீட்லயும் நாங்க குடும்ப ஜெபம் செய்வோம். குடும்ப ஜெபம் எப்படி செய்வோம் நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா பைபிள் படிப்பாங்க. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைங்க, படிக்க தெரியாது. ஆனா ஜெபிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க 3 பிள்ளைகள். சோ எங்க அப்பாவும் சேர்த்து நாங்க 5 பேர். முதலாவது எங்க அப்பா ஆரம்பிப்பார் ஜெபத்தை, அதனால எங்க அம்மா செய்வாங்க. அப்படியே இந்த 3 பிள்ளைகளை நாங்க செய்வோம். நாங்க எப்படி இருப்போம்னா, இந்த 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிப்போம். 3rd ஸ்டாண்டர்ட் அப்பவே எங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, எல்லா பேரையும் சொல்லி ஆசீர்வதிங்கன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நாங்கள் சின்ன வயசுல படிப்போம். எல்லா பேரையும் சொல்லி, இந்த பெரியம்மா ஆசீர்வதிங்க, அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். நாட்கள் செல்ல செல்ல என்னாச்சு, நாங்கள் வளர்ந்துட்டோம். வளர்ந்த பிறகு எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, அவங்கவுங்க டேர்ன் வரும்போது அவங்க தான் பைபிள் படிக்கணும், அவங்க தான் ஜெபிக்கணும். இப்படி குடும்ப ஜெபம் இல்லாமையே நாங்க ஒரு நாளும் எங்களுக்கு வீட்டுல சாப்பாடு எதுவும் போட மாட்டாங்க. அதை நீங்க சின்ன வயசுல இருந்தே இப்போது கடைபிடிக்கணும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் சபையில வாசிப்பதில்லை, அதே மாதிரி ஜெபிப்பதில்லை கூப்பிட்டா. இப்போதே நீங்கள் அதை உங்க வீட்டுல அதை நீங்க பழக்கப்படுத்தும் போது பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இப்பவே நம்ம நினைக்கலாம் 3 வயசு 2 வயசு, எங்களுக்கு அப்பவே சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா படிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா 2 வயசுலயே ஸ்கூலுக்கு போய். ஸோ ஆசீர்வதியும் சொல்றது ஒன்றும் தப்பு, எல்லாரையும் ஆசீர்வதிக்க சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க வளர்ந்த பிறகு ஜெபிப்பது எப்படின்னு அவங்க மெல்ல மெல்லமா கத்துக்கிட்டு அவங்க ஜெபிப்பாங்க. ஏன்னா சிறு வயதுல இருந்தே அவளை நம்ம திறப்பில நிற்க வைக்கத்தக்கதாய் நம்ம அவளை பழக்கப்படுத்தும் போது அவங்க வளர வளர இந்த தேசத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக தேவனுடைய மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்.